ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துதான் மெசியா என்பதை யூதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கோவிலில் அவரிடம் கேட்கிறார்கள். நீதான் வரவிருக்க வேண்டியவரா, வேறு யாருக்காக காத்திருக்க வேண்டுமா என்றால் சொல்லிவிடவும் என்று சொல்லுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் தான் கேட்கவில்லை. ஆண்டவருடைய வெளிப்பாடு தெளிவாக வெளிவந்து விட்டது. யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் வந்து பருகட்டும் என்று கூப்பிடுகிறார். நான் உயர்த்தப்படுகின்ற போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உயர்த்தப்படுகிறார், ஆண்டவர் உயர்த்தப்பட்டார், ஆண்டவர் இன்றும் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார். இது தந்தை வெளிப்படுத்திய வெளிப்பாடு. இயேசு வழியாய் கடவுளின் முகம் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுதான் இறைமகன் என்பதையும் இயேசுதான் மெசியா என்பதையும் உலகு பெற்றுக்கொண்டு விட்டது. மனிதர்களாகிய நாம் இந்த அருளையும் ஒளியையும் பெற அழைக்கப்படுகிறோம். இந்த அருளும் ஒளியும் மனிதனுடைய வாழ்வில் இல்லை என்றால், மனிதனுடைய வாழ்வில் பெற முடியவில்லை என்றால் கிறிஸ்துவை பெற முடியாது. இன்றைய முதல் வாசகத்தில் சீடர்கள் ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட பிறகு உலகின் எத்திசையிலும் செல்கிறார்கள். குறிப்பாக அந்தியோக்கு பகுதி, கிரேக்க பகுதிகள் எல்லா இடங்களுக்கும் செல்கிறார்கள். கடவுளின் வார்த்தையை சென்ற இடமெல்லாம் அவர்கள் அறிவித்தார்கள். இதுதான் விசுவாசிகளினுடைய இயல்பு. செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் தாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவை கொடுப்பது, தாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவை மற்றவருக்கு கொடையாக பரிசாக கொடுப்பது, அந்த வாழ்வை, கடவுள் கொடுக்கின்ற ஒளியை, வாழ்வை பிறருக்கு கொடுப்பதுதான் கிறிஸ்துவ வாழ்வு முறை. அந்த வாழ்வு முறைதான் மெசியாவை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பதனுடைய அர்த்தம். இந்த முதல் சீடர்கள் செய்து அந்தியோக்கு நகரில் முதலில் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றது போல நம்முடைய வாழ்விலும் செயலிலும் கிறிஸ்தவர்கள் என்று ஒவ்வொரு நாளும் பெயரை பெற்றுக்கொண்டே இருப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த கொடைகளுக்கு நன்றி, வல்லமைகளுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும், எங்களை காப்பாற்றும், எங்களை உடைய பாதையில் வழிநடத்தும் விசுவாசமுள்ள சீடர்களாய் முது வார்த்தை அறிவிக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கு தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.